ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சேனல். இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து விதை போட்டு வளர்ந்த பாவக்காய் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம தானாக போட்டு பார்த்தேன் நான், அது வளரவே இல்லை. நம்ம விதை போட்டு அது தானாக முளைச்சி வந்ததில் தான் இப்போ ஒரு 2-3 பிஞ்சு வச்சிருக்கு பாவக்காயில். நல்லாவே இருக்குது பாவக்காய். கொடி வந்து சின்ன கொடி தான், ஒரு கொடி தான். அதில் இன்னும் பூவும் எடுத்துருக்கு, பிஞ்சும் பரவாயில்ல, ஒரு 2-3 பிஞ்சு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 மாதம் முன்னாடி வாங்கின மிளகு செடி ஒன்று இருந்தது. அது இப்போ தான் மழையில் நல்லா தழைச்சி 2 மிளகு கொடி இருந்தது, கொட்டிடுச்சு. இப்போ நல்லா நீட்டாக வந்திருக்கு மிளகு கொடி. செடி மிளகு தான், நல்லா நீட்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி வந்து நம்ம விதை போட்டு வளர்த்தோங்க. நல்லா செடி பெருசாக வந்தது, பூவும் எடுத்தது. நல்லா பெரிய பூவாக தான் 2 பூ எடுத்தது. வளரவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் கொட்டிடுச்சு. செடியே ஒரு 3 அடிக்கிட்ட இருக்குது. ஆனால் இது செமிஷெட்டில் தான் வச்சுருக்கேன். இன்னும் பூ கொட்டிடுச்சு, ஏன் வளரல அதுவும் தெரியல. நம்ம பதியம் போட்டு வளர்ந்த செம்பருத்திங்க, பூத்ததே ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நம்மளே உருவாக்கின செடியில் வந்து ஒரு பூ பூக்கிறதுன்றது பெரிய விஷயந்தான். நல்லா இது ஒரு 5-6 அடியில் நல்லா வளர்ந்துருக்கு. பூச்செடி பார்க்கவும் நல்லாயிருக்கு. நம்ம கார்டனோட விதை போட்டு வளர்ந்தது செடியில் இதெல்லாம் தாங்க அப்டேட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கீரைங்கள்லாம் வந்து அறுவடை பண்ணி எல்லாம் நாளைக்கு சமையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கலவைக்கீரை தாங்க, தோட்டத்தில் இருக்கிற எல்லா கீரையும் கொஞ்சம் கலந்து பறிச்சாச்சு நாளைக்கு சமையலுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.